அத்தை, அவரை நீங்கள் இழக்கும்படியா நான் என்ன தீங்கு செய்துவிட்டேன்? நீ எனக்கு தீங்கு செய்யவில்லை. உன் மீதும் எனக்கு எந்த விரோதம் கிடையாது. ஆனால் நீ இங்கு இப்படி வருவது நம் இருவரு குடும்பங்களுக்கு இடையே இருக்கும் மனக்கசப்புக்கு நல்லதல்ல. முத்தையனோடு நீ கொண்டுள்ள தொடர்பை இன்று நான் அறிய நேர்ந்தது போல் உன் அப்பனும் அறிய நேர்ந்தால் என்னென்ன அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுமோ சொல்ல முடியாது. ஆகையால் நீ இனிமேல் அவனை சந்திக்க கூடாது. இதைவிட நீ சாகத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சந்தோஷமாக சம்மதிச்சிருப்பேன். நீ பருவ உணர்ச்சியிலே பேசுகிறாய். நீ அவன் மனதிலே பூர்ண இடம் பெற்றுவிட்டால் பிறகு என் லட்சியங்களை நிறைவேற்றுவதில் அவன் அக்கறை செலுத்த மாட்டான். அதனால் அவன் தன்மானத்துக்கும் இழுக்கு வந்து சேரும். ஆகையால் நீ அவனை சந்திக்காமல் இருக்கத்தான் வேண்டும். அத்தானை நான் சந்திக்க கூடாது. என் அத்தானை நான் சக்காத. அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என் அத்தானை கண்ணால பார்க்கறதுக்காக அனுமதி கொடுங்க. பேச பழகிவிட்ட கண்கள் ஒன்றையொன்று பார்ப்பதே பேராபத்து. நீ அவனை மறந்துவிடு. சிவகாமி, சிவகாமி, உங்கள் குடும்பத்தின் காலையிலே என் குடும்பம் மண்டியிட்டு வழிய வேண்டுமா? உன் அப்பன் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முத்தையனை படாத பாடுபடுத்துகிறான். அவன் மகள் நீ என்னை உன் காலில் விழுந்து கதறி அடம்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? சிவகாமி, சொல்லு, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நான் இனிமே அத்தனை பார்க்கவில்லை. சிவகாமினம் எதிரியின் மகள். அவளை நீ சந்திப்பது நம் லட்சியத்திற்கே இடையூறு. இதை நீ உணராமல் நடந்து கொள்ளலாமா? சிவகாமி, அப்பா நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ அவளை சந்திக்க கூடாது. சரி என்று சொல் முத்தையா. அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும். அப்படி ஆகட்டும். இன்னைக்கு எப்படியாவது பொங்கல் வைக்கணும் தெரியுமல்ல? இந்நேரம் தயாரா இருக்குமெங்க. நாம போய் சாப்பிட வேண்டியதுதானுங்க. யாரும் அவன் முட்டாளா இருக்கான், சாப்பிடறாவது. திருவிழாவுல அந்த கூட்டத்துக்குள்ள வச்சு அந்த முத்தையம் பயல பொங்கல் வைக்கணும்னு சொல்றேன் தெரியுமல்ல? தெரிஞ்சுதுங்க. கூட்டத்துல வேண்டாமுங்க. இப்ப நடக்கிற வண்டி பந்தயத்துக்கு அவனும் வருவானுங்க. கண்டிப்பா அவனை தீர்த்து கட்டி போடுறனுங்க. சரி, செய் செய். இப்ப நடக்கிற ஆட்டத்தையும் ஆட்டமாவது பாட்டமாவது காரியத்துக்கு வருங்க. வாடா. சரிங்க. சிவகாமி, ஆரம்பத்திலிருந்து நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். அந்த பைய வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து
கைதட்டி கும்மாளம் போட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்துல மானத்தை நீ பாக்குறேன். அவருடைய வீரத்தை பாராட்டினதுல என்னப்பா தவறு? வீரத்தை பாராட்டுறியா? பெரிய மங்கமாராணி பேத்தி. ஏன் கூட்டம் போட்டு அவனை கூப்பிட்டு பாட்டு கொடுத்து கொண்டாட போத்துறதானே? ஆமாப்பா, செய்த என்ன? பயமுறை. ஏப்பா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு எல்லாம் இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? எரிஞ்சு விழுகிறேனா? நீ வர வர செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரத்தினம் பிள்ளை என்னோட குல விரோதி. அவன் மகன் எனக்கு பைரி. அவன் குடும்பத்துல நீ யாருக்காவது அனுதாபம் காட்டு பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா, என்னுடைய எதிரிக்கு பரிந்து என்கிட்ட பேசாதே. ஒரே ஒரு பிள்ளைன்னு நினைச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். உனக்கு பதிலா ஒரு தென்னம்பிள்ளை வளர்த்திருந்தா மனங்குளிர இளநீராவது கொடுத்திருக்கும். பாரு, கடைசி முறையா சொல்றேன், என்னுடைய உத்தரவு இல்லாம நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது. வள்ளி, வள்ளி. என்னங்க? சிவகாமி இந்த அறையை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது. சிறைக்காவல் மாதிரி நீ இந்த அறைக்கு காவல் இருக்கணும். என்ன? சரிங்க. ஏண்டி, நீ எனக்கு காவலா? ஆமாமா. ஏண்டி, நீ எனக்கு காவலான்னு? சிவா, சர்வம்மா காவல் பார்க்க வந்துட்டா. காவல் மூஞ்ச பாரு. நல்ல வேளை, வண்டி தொடங்கியும் கூட நீ தப்பினாயே. அந்த கடவுள் தான் காப்பாற்றினார். அம்மா, உங்க ஆசை இருக்கிற வரையில எனக்கு ஒரு ஆபத்தும் வராதும்மா. அம்மா, அண்ணன் மாத்திரம் அந்த வண்டி சக்கரத்தை இந்த கையால அணைச்சு ஓட்டாம இருந்தா அவ்வளவுதான். எந்த புண்ணியவதி செய்த பாக்கியமோ. ஆமா, இனிமே அப்படியெல்லாம் போகாதேப்பா. உன் தந்தையின் மரணம், உன் தாய் செய்த சபதம், இதுதான் முத்தையா உன் நினைவிலே நிலைத்திருக்க வேண்டும். அம்மா, என் மூச்சு ஒவ்வொன்றிலும் அந்த லட்சியம் நிலைத்திருக்கும் அம்மா. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் மகனே. நீ தூங்கப்பா, தூங்கு. அடிப்பட்ட துன்பம் தெரியாமல் இருக்கு. சிவகாமி, காயம் பலமானதா அத்தான்? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சிவகாமி. ஆமா, இப்படி ராத்திரி தனியா வந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படியத்தான் நிம்மதியாக இருக்க முடியும்? சிவகாமி, உன் உள்ளத்தை என்னால் உணர முடியும் சிவகாமி. ஆனா அம்மா ஏதாவது உன்னை பற்றி தவறா நினைச்சிட்டா? அத்தையின் வார்த்தையை மீற வேண்டும் என்று நான் கனவிலே கூட நினைக்க மாட்டேன் அத்தான். ஆனால் சிவகாமி, சந்தேகப்படாதே. இதோ என் அன்னையின் சாட்சியாக இன்று முதல் நீ என் தாய். சிவகாமி,
நீ விரைவாக வீட்டுக்கு போ. ஏதாவது தகவல் இருந்தால் வள்ளியிடம் சொல்லி அனுப்பு. நான் உடனே பதில் அனுப்புகிறேன். சரி அப்ப நான் வரட்டுமா?